ஒரு நாள் பன்றிமலை சுவாமிகள் சொல்றார், ஐயா எந்திரிங்க, திருமலைக்கு போகணும், திருப்பதி ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்கிறார். கூட இருக்கிற அடியவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், திடீர்னு என்னையா அவசரம், இப்ப எதுக்குயா திருப்பதிக்கு கிளம்பணும்னு சொல்றீங்க? உங்களுக்கு வாழ்க்கையில திருப்பம் வரக்கூடிய நேரம் வரும் பொழுதுதான் வாங்க திருப்பதிக்கு போகலான்னு யாரான ஒருவர் சொல்லுவார். எல்லா ராசிக்காரங்க எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் திருப்பதி என்பது அருள் மருந்து. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க செல்ல முடியலைன்னா கூட திருமலையில் உள்ளவனை நெஞ்சத்திலே நீங்கள் நினைக்க துவங்கிட்டீங்க. இப்போ அதிலிருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம், ஒரு வசந்தம் துவங்கி விட்டது என்பதே பொருள். அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுதே அம்மா பத்மாவதி செல்வத்தை தா என்று மனதார ஒரு 5 நிமிடங்கள் வணங்க துவங்கு. அந்த அன்னை பத்மாவதி இருக்கிறாளே, திருச்சானூரில் இருக்கக்கூடியவள், என் தாய் இருக்கிறாளே, அவளை தினமும் நீ அழைக்க துவங்கு, நீ வாழ்வில் பிழைக்கும் வழியை சொல்லுவாள் என்கிறார். ஆமாங்க, 60 வருடங்கள் முன்னால் இதே போல குரு கடகத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே சனீஸ்வரர் என்பவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்தார். இது தரித்திர யோகம்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய 2027, 28 இதில் இந்த 3 நிலைகளில் காலையில் ஒரு 5 நிமிடம் நினைத்து விட்டீர்கள் என்றால் அப்படியே பஞ்சா பறந்துருங்க. பிரச்சனைகள்லாம் அப்படியே எளிமையா கடந்துருவீங்க. 12 ராசியில நீங்க எந்த ராசியில பிறந்திருந்தாலும் சரிங்க, காத்தால் எடுத்த உடனே விநாயகனை, அடுத்தது 5 நிமிஷம் திருப்பதி சாமி, அதே போல நம்ம பால தண்டாயுதபாணி நினைச்சிடுங்க, வாழ்க்கை இனிக்க தோன்றுங்க. வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரருட் கருணையினாலே நம்பிக்கை, ஆன்மீகம் நேயர்கள் வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். பன்றிமலை முருகனுக்கு அரோஹரா என்ற என் குருநாதரை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கும் ஒரு நன்மை உண்டாகும் என்பது சத்தியம். இன்று ஒரு அற்புதமான கதையை, ஆம், வாழ்விலே நடந்த சில சம்பவங்களை மீண்டும் நாம் நினைக்கும் பொழுது நமக்கும் வளம் பெருகும் என்பது சத்தியம். தற்பொழுது உள்ள காலகட்டத்தில் ஐயா உலகம் முழுவதுமே ஏதோ ஒரு போராட்டங்கள், ஆங்காங்கே பயமுடுத்துறாங்க ஐயா. எப்போ இந்த சனீஸ்வரர் மீனத்துக்கு வந்தாரோ அன்றிலிருந்து உலகத்திலே யுத்தங்கள், ஏஐயினால் வேலை இழப்பு என்று ஏதோ ஒரு வகையிலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றோம், கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமாங்க ஐயா, எல்லாருக்குமே இந்த ஒரு வருடமாக நான் பார்க்கிறேன், பொருளாதார தள்ளாட்டங்கள் ஆங்காங்கே ஆரம்பித்து விட்டது. இதற்கு ஒரு மருந்தாக இப்பொழுது நான் சொல்லக்கூடிய தகவல் அமையும். ஒரு நாள் பன்றிமலை சுவாமிகள் சொல்றார், ஐயா எந்திரிங்க, திருமலைக்கு போகணும், திருப்பதி ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்கிறார். கூட இருக்கிற அடியவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், திடீர்னு என்னையா அவசரம், இப்போ எதுக்குயா திருப்பதிக்கு கிளம்பணும்னு சொல்றீங்க? உங்களுக்கு வாழ்க்கையில திருப்பம் வரக்கூடிய நேரம் வரும் பொழுதுதான் வாங்க திருப்பதிக்கு போகலான்னு யாரான ஒருவர் சொல்லுவார். எல்லா ராசிக்காரங்க எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் திருப்பதி என்பது அருள் மருந்து. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க செல்ல முடியலைன்னா கூட திருமலையில் உள்ளவனை நெஞ்சத்திலே நீங்கள் நினைக்க துவங்கிட்டீங்க. இப்போ அதிலிருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம், ஒரு வசந்தம் துவங்கி விட்டது என்பதே பொருள். உடனே அவர் சொல்கிறார், காரணம் காரியம் அனைத்தும் கடந்து அனைத்து நன்மைகளையும் அருளக்கூடியவன் நற்கரிசை நாரணன், வாங்க, எனக்கு ஒரு அழைப்பு வந்துடுச்சுன்னர். எப்பொழுதுமே ஒரு ஆலயத்துக்கு செல்கிறோம், ஒரு ஆலயத்தை பற்றி பேசுகிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அங்கிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கும். ஆமாம், ஏழுமலையானிடமிருந்து ஒரு அழைப்பு வரவே தான் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உடனே சென்னையிலிருந்து கிளம்புகிறார்கள். ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா உளமாற சொல்லிக்கொண்டு அடியவர் கூட்டம் பன்றிமலை சுவாமிகளுடன் கிளம்புகிறது. ஒரு 60 வருடங்கள் முன்னால் கற்பனை செய்து பாருங்கள். அமைதியான ஒரு சென்னை, அழகான ஒரு திருமலை, எங்கும் இயற்கை வனங்கள். அவ்வாறு நடந்து செல்லும் பொழுது மீண்டும் காரிலே பயணம் தொடர்கிறது.
அங்கே சென்று ஏழுமலையானை சங்கு சக்கரதாரியாக தரிசனம் செய்துவிட்டு கீழே வருகிறார்கள். அங்கே கபிலாரண்யம் அப்படின்னு ஒன்று இருக்கும், கபில தீர்த்தம்னு ஒன்று இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அடியவரை பார்த்து பன்றிமலை சுவாமிகள் கேட்கிறார், ஏன்பா சோகத்தோட இருக்க, என்ன கடன் பிரச்சனையா அப்படின்னார். ஐயா நான் சொல்லவே இல்லையா, எப்படியா உங்களுக்கு தெரியும் என்று அந்த டீ கடைக்காரர் கேட்க, எனக்கு தெரியாதா, உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு எனக்கு தெரியாதா, கடன் பிரச்சனை தானே அப்படின்னார். ஆமாங்க ஐயா, எனக்கு கடனினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேன், இன்னலுற்று கொண்டிருக்கின்றேன். 1ஆம் தேதி வந்துட்டாலே எனக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கண்ணீர் விடுகிறார் அந்த இளைஞர். இனிமே கவலைப்படாத, அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுதே அம்மா பத்மாவதி செல்வத்தை தா என்று மனதார ஒரு 5 நிமிடங்கள் வணங்க துவங்கு. அந்த அன்னை பத்மாவதி இருக்கிறாளே, திருச்சானூரில் இருக்கக்கூடியவள், என் தாய் இருக்கிறாளே, அவளை தினமும் நீ அழைக்க துவங்கு, நீ வாழில பிழைக்கும் வழியை சொல்லுவாள் என்கிறார். ஆமாங்க, 60 வருடங்கள் முன்னால் இதே போல குரு கடகத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே சனீஸ்வரர் என்பவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்தார். இது தரித்திர யோகம்னு சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் பொருளாதார நிலை தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். இது போன்ற காலகட்டங்களிலே காலையில் எழுந்ததும் கணபதியை ஒரு 5 நிமிஷம் நினைக்கணுங்க. ஓம் ஆதிமூல பரமகுருவே நம் நம் திரி திரி கணபதி, சகல லோகமும் சகல ஜனனமும் சகல தெய்வமும் சகல சித்தியும் சகல புத்தியும் உமது வசம் ஆனது போல் நீர் என் வசம் ஆகச் சிவ அப்படின்னு சொல்லணும். அரை முடித்ததற்கு பிறகு பாலதண்டாயுத பாணிக்கு அரோகரான ஒரு 2 நிமிஷம் வணங்கணும். அதற்கு பிறகு திருப்பதி ஏழுமலையானை ஏதோ ஒரு வகையிலே ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தான்னு மனசார கும்பிட்டுடுங்க. இந்த வருடம் வரக்கூடிய 2027, 28 இதில் இந்த 3 நிலைகளில் காலையில் ஒரு 5 நிமிடம் நினைத்து விட்டீர்கள் என்றால் அப்படியே பஞ்சா பறந்துருங்க. பிரச்சனைகள்லாம் அப்படியே எளிமையாக கடந்துருவீங்க. 12 ராசியிலே நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரிங்க, காத்தால் எடுத்த உடனே விநாயகனை, அடுத்தது 5 நிமிஷம் திருப்பதி சாமி, அதே போல் நம்ம பால தண்டாயுதபாணி நினைச்சிடுங்க. வாழ்க்கை இனிக்க துவங்குங்க. உங்களுக்கு துவங்க போகுது, அதனால தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நல்லதெல்லாம் நடக்கிற ஒரு வழியை சொன்னார். அவன் அந்த கடைக்காரரும் தினமும் அம்மா பத்மாவத்தின்னு சொல்ல துவங்க செல்வம் பெருக துவங்கியது. திருப்பியும் வரேங்க. அங்கேருந்து அப்படியே திருவண்ணாமலையை நோக்கி வருகிறார். அங்கே சுரேஷ்னு ஒரு இளைஞர் கிழிந்த ஆடையுடன் கவலையுடன் அப்படியே போயிட்டு இருக்காருங்க. ஒரு பொறியியல் படித்தவர் அந்த காலத்தில். இப்போவே பொறியியல் படித்தவங்க நிலையெல்லாம் அப்படி தான் பாஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அவர் சொல்கிறார், ஐயா கட்டடத்துறையிலே ஏதோதோ எழுந்து விட்டேன், வாழ்க்கையிலே சுமை மேல் சுமை, மனைவியும் என்னை பார்த்தால் இல்லை என்று சொன்னால் இல்லாலும் நகைக்கிறாள், நிலைமை சற்று தாழ்ந்து விட்டால் நிழலும் கூட நகைக்கும்னு சொன்னாரேங்க ஐயா கவிஞர். அதை போல இருக்கிறேன், என்னங்கய்யா செய்யறது, இந்த மீனராசி என்னை படுத்துதையா, பாடா படுத்துதையான்னார். உடனே சொல்கிறார் பன்றிமலை சுவாமிகள், நான் அறிவேன், உன் துன்பத்தை நான் அறிவேன், நீ கவலைப்படாத. வாழ்க்கையிலே எந்தெந்த இளைஞர்கள் எல்லாம் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோ, என் இல்லத்திலே ஒரு பிரச்சனை, கல்யாணமே நடக்கலையா, 90 கிட்ஸ் அப்புறம் தானே இல்லத்தில் பிரச்சனை வர்றதுக்கு, கல்யாணம் பண்ணாதானே அப்புறம் சண்டை போடுறதுக்கு. ஆமாங்கய்யா, கடன் வாங்கியும் பட்டினி என்ற நிலையிலே 1ஆம் தேதி வந்தால் கைகால் நடுங்குது என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர் காட்டிய அருமருந்தான மந்திரம், ஓம் கணபதியை தொழ காரியம் கைகூடும். எவ்வளோ எளிமையான மந்திரம் பாருங்க. ஓம் கணபதியை தொழ காரியம் கைகூடும். ஒரு லைன் தான், எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்களேன். பெரிய பிரச்சனை இருக்கும், அந்த கம்ப்யூட்டரை டொக்குன்னு தட்டுவோம், அதில் எழுத்தே வராது. ஒருத்தர் வருவார், ஒரு பாஸ்வேர்டுன்னு ஒரு கடவுச்சொல்லை தருவார், கடவுளாக தெரிவார். அதுபோல தான் இது உங்களுக்கு மீன ராசிக்கு மட்டும் இல்லைங்க, 12 ராசியிலும் கல்யாணமாகாத 90s கிட்டு, 80s கிட்டு, 70s கிட்டுன்னு ஒரு ரேஞ்சே தங்கி போயிடுச்சு. உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நிலையிலும் ஒரு யோகத்தை தரக்கூடிய மந்திரம்.
அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல வாழ்க்கை சுரேஷிற்கு வசந்தமாகிறது, வளம் பெருகுகிறது. அப்போ சொன்னார், இந்த ஆலயத்திற்கு நான் வந்தேனே, ஏழுமலையானை கண்டேனே, அருணாச்சலேஸ்வரனை கண்டேனே, இந்த பயணத்திற்கு பிறகு இவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் வர வேண்டும், ஒரு வாழ்வு உயர வேண்டும் என்ற மறைமுக நோக்கம் இருந்தது என்பதை குறிப்பால் உணர்த்தினார். ஆமாங்க, இதுவும் ஒரு பயணம்தான். இப்போ ஒரு 12 நிமிஷம் நான் சொல்கிறத நீங்கள் காதால் கேட்டுட்டீங்க, கண்ணால் பார்த்துட்டீங்க, முருகா அப்படின்னு வழிபடுறீங்க, கணபதியேன்னு கேட்குறீங்க. இனி நல்லா தான் இருக்க போகிறீங்க. ஜாதகம் எப்படி இருந்தால் என்னங்கய்யா? எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் பாஸ்ன்னு ஒருவர் இருக்கிறார். ஆமாம், அந்த சூப்பர் பாஸ் தான் இறைவன். உங்களுக்கு ஏஐயில் எதையோ ஒரு பொம்மை வரணும்னு ஒன்று எழுதுறீங்க, அது பொம்மையாக வரதில்லை, நீங்கள் கிறுக்கின படமாக இருக்குது. அருகிலே ஒரு குரு வருகிறார், ஒரு ப்ராம்ப்டை தருகிறார், அதை இன்புட் செய்ததும் அழகாக மாறுகிறது. அந்த ப்ராம்ப்ட் என்ற வார்த்தை தான் மந்திரம். இப்போ சொன்னேன் பாருங்க, ஓம் கணபதியை தொழ காரியம் கைகூடும். 4 அற்புதமான மந்திரங்கள் உங்களை வாழ்க்கையில் இனி வசந்தத்தை தரப்போகிறது. வளமாகப் போகிறீர்கள், நலமாகப் போகிறீர்கள். குழந்தைகளுக்கு கல்வியும் வரும், வேலையும் கிடைக்கும், செல்வமும் பெருகும். சிவ சிவ.